புராணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணம். அதுல நகரத்துக்குள்ள நகரத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய மத்தியமாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஆலயத்துக்கிட்ட நம்ம பிரவேசிச்சிருக்கோம், உள்ள வந்திருக்கோம். மத்தியமா இருக்குன்னா நடுவுல இருக்கு, நடுநாயகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு செக்ட் ஆஃப் இவாளுக்கு பிராமணாளுக்கு மாத்தியமான பேரு அப்படின்னு சொல்லுவார் பெரியவா. மாத்தியமான மத்திய பிரதேசத்துல இருந்து அந்த இஸ்லாமிக் இன்வேஷன் அந்த இதுல அந்த சமயத்துல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி சவுத்ல வந்தவாளுக்குலாம் மத்தியமான பேரு. அவெல்லாம் ரொம்ப ஹோமங்கள் யாகங்கள் யஜ்யங்கள் பண்றது, அப்புறம் சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்கோ அதை பண்றது. இந்த கர்மகாண்டத்துல ரொம்பவே நல்லா படிச்சு ஸ்ரத்தையா அதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாத்தியமா அப்படிங்கிற ஒரு செக்ட் தான் இன்னைக்கு அப்படியே திரிஞ்சு போய் வாத்தியமா அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அவ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாள், அனாவசியம் பண்றதெல்லாம் கணம்னான்னு சொல்ல பண்ண மாட்டா. அவளுக்கு 18 கிராமங்கள் அவள் குடியேறினா. அந்த காலத்துல ராஜா கொடுத்தான்னு 18 கிராமங்கள். அதுக்குள்ளேயேதான் அவளுடைய போக்குவரத்து எல்லாம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும், அப்புறம் பண பரிவர்த்தனையோ இல்ல திருமணங்கள் நடந்ததோ அவளுக்குள்ளேயேதான் இருக்கும் மாத்தியமா அப்படின்னு. இங்க மத்தியமா இப்போ நம்ம ஊர்ல கூட மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அப்படின்லாம் சொல்றோம். மத்திய பிரதேசம்னா சென்டர் ஆஃப் த கண்ட்ரியா இருக்கிறதுனால மத்திய பிரதேசம் பேரு. இங்க மத்தியமாக நடுநாயகமாக இருக்கக்கூடியது அந்த சோமசுந்தர பெருமானுடைய ஆலயம். அவர் தான் இந்த மதுரை ஆட்சி பண்ணனால அதுக்கு ஏகப்பட்ட பெருமைலாம் வந்துடுத்து. இந்திராதி தேவர்கள் எல்லாமே இதை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இந்த பாண்டிய நாடுன்னு அப்படி பாண்டிய ஆழ்கடல் பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்லுவா. அந்த கடலை ஒரு புறத்துல கிழக்கு பக்கத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பாண்டிய நாடு இருக்க, அந்த பாண்டிய நாட்டுல என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க அந்த முத்து நிறைய கிடைக்குமா கடல்ல இருந்து. அதே சோழ நாடுங்கிறது காவேரிக்கு இந்த பக்கமா அந்த பக்கம் இருக்கிறதுல காவேரியை சூழ்ந்த அந்த சோழ வளநாடு சோறுடைத்துன்னா. ஏன்னா அந்த காலத்துல காவேரியில எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரே ராஜா ஆண்டுன்றதுனால எல்லா மக்களுக்கும் அதை அழகா கரெக்டா போய் வந்துட்டு. இந்த மாதிரி இப்ப இருக்கிறவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதெல்லாம் இல்லை. அதனால இந்த காவேரி கரை படுகை 2 பக்கமும், அப்புறம் காவேரி நீர் தேக்கி வச்சிருந்தது, அப்புறம் நிறைய ஏரி குளங்கள்லாம் தண்ணியா நிறைஞ்சிருந்ததுனால அங்க விளைச்சல் நிறைய. அதுவும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தென்னாட்டுக்கு பர்டிகுலர்லி நெல்லு தான் ரொம்ப முக்கியம். அந்த நெல் பயிரும் கரும்பும் நிறைய விளைஞ்சிருந்தது. அதனால சோறுடைத்து அப்படின்னு ஒன்னொரு இதுக்கு ஒரு இது சொல்லிட்டு இருக்கனால மத்தியமாக இருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டுல மத்தியமா அப்படி வச்சுட்டோம்னு சொன்னாக்க அது மதுரை அம்பதி. அந்த மதுரை அம்பதிக்கு அழகான சிறப்புகள்லாம் உண்டு. அதுல இன்னொரு சிறப்பை பத்தி போன தடவை சொல்லும் போது அது பரமேஸ்வரன் ஆண்ட நாடு. அந்த பாண்டியனுடைய பேர் சொல்லல, பாண்டிய ராஜா ஆண்டது. சாதாரண பாண்டிய ராஜா ஆட்சி பண்ணி சிறப்பா இருந்ததுன்னு சொன்னாக்க அதுக்கு சோமசுந்தர கடவுளுடைய ஆட்சியை தான் பெருசா சொல்ற. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஒரு பிரபலமான ஒரு பாண்டிய ராஜா இருந்தார் அப்படின்றது தெரியல நமக்கு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு தப்பு இருந்திருக்கு. கண்ணகி இந்த பாண்டிய நாட்டை மதுரையை எரிச்சா, இப்படிலாம் அதுக்கு ஒரு அபகீர்த்திகள்லாம் கூட இருக்கு. ஆனா சோழ நாட்டை பார்க்கும்போது ராஜராஜ சோழன் ரொம்ப சிறப்புடையவனாக ஆட்சி பண்ணான்றது, அவன் பிள்ளையும் ரொம்ப பெரிய ஆளா இருந்தான். கரிகால் சோழனை பத்தி சொல்றது மாதிரி சோழ ராஜாக்களை நிறைய பத்தி ரொம்ப விமர்சையா சொல்றா. புராணங்கள்லயும் நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த புராணங்கள்ல கூட அதெல்லாம் வந்திருக்கு. ஒரு ராஜராஜ சோழன் கூட இமயமலை வரைக்கும் போர் எடுத்து எல்லாரையும் ஜெயிச்சு அந்த ஊர்ல இருந்த 2 ராஜாக்கள் தலையில கங்கை நீரை தலையில வச்சு கொண்டு தன்னுடைய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு குடமுழுக்க பண்ணினான் அப்படின்னு கூட சொல்றாரு. கதைகள் எல்லாம் சொல்ற. அப்பேற்பட்ட பெருமை சேர்க்கின்ற சோமசுந்தர கடவுள் என்ன சார் எல்லாருக்கும் எலிசா கிடைச்சுடுவாரா அப்படின்னு. சார் அவர் ரொம்ப சௌலபியமான மனுஷன் சார். அவர் மந்திரியா இருக்காருனாலும் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஆனா எல்லாரும் பார்க்கலாம் சார். நான் பார்க்க முடியுமா?
நான் போய் ஒரு ரொம்ப எளியவனான ஏழை நான் போய் பார்க்க முடியுமா? வாசல்ல 2 நாய் துரத்த, 2 காவல்காரன் துரத்த, ஒரு வேலைக்காரன் வேற வந்து துரத்த, இப்படி சார் போய் பார்க்க முடியுமா? ஐயா அப்படியெல்லாம் இல்லை. அவர் மொட்டை மாடியில் இருப்பார். அங்கேருந்து ஒரு குரல் கொடுத்து உள்ளவா அப்படின்னு கூப்பிடுவார். கீழே இருக்கிறவா எல்லாரும் சத்த நாடி ஒடுங்கி போயிடுவா. நீ தாராளமா உள்ள போய் பார்க்கலாங்கிற மாதிரி அந்த சோமசுந்தர பாண்டியனாக இருந்த அந்த பரமேஸ்வரன் இருக்காரு, அவ்வளவு எளிமையானவர். அவர் எவ்வளவு எளிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றார், திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை அரியன் என்று எண்ணி அயர் உற வேண்டாம். அந்த முப்புறங்களை மாய்த்தானே, அது ஹஹான் கோபத்துல சிரிச்சா அந்த சிரிப்புலயே அது எரிஞ்சு போயிடுதுன்னு சொல்றாளே, அப்படி முப்புறங்களை மாய்த்த எரித்த அந்த சிவபெருமான் இருக்கிறானே அந்த பிரான் எம்பிரான், அவன் ரொம்ப அரியவன். நம்மளால சுலபமா அவன்கிட்ட சேர முடியாது அப்படிலாம் நீங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சு அயர் உற வேண்டாம், தளர்ச்சி விட வேண்டாம், தொஞ்சி போக வேண்டாம். ரொம்ப எளிமையானவன் அவன். எப்பேற்பட்டவன் தெரியுமா? சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பா இருப்பா பார்க்கறதுக்கு. ஆனா அவ கிட்ட போய் பார்த்தோம்னா இந்த மேலெழுந்த வாரியா ஒரு பலாப்பழம் மாதிரி சொரன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ள உள்ள எவ்வளவு இனிமையா இருக்கிற மாதிரி அவ கிட்ட போய் நெருங்கி பேசிட்டோம்னா, ஆஹா இவரை போய் நம்ம தப்பா நினைச்சோமேன்னு சொல்ற மாதிரி இருப்பா. அதே மாதிரிதான் பரமேஸ்வரன் நெற்றிக்கண் வேற வச்சுட்டு இருக்கார், எரிச்சு போடுவார், மன்மதனை எரிச்சார், திரிபுராந்தகம் இதெல்லாம் பண்ணார். அவர்கிட்ட நெருங்கவே முடியும். அப்படியெல்லாம் நினைச்சுக்காதுங்கோ. அவன் ரொம்ப அரியவன்லாம் எண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், நம்ம தளர்வு அடையவே வேண்டாம். பரிவுடையாளருக்கு பொய்யலன், அதாவது யார் ஒருவர் வந்து அவன்கிட்ட ரொம்ப பரிவோடு நெருங்கி அவனை தொழுது அவனை சரணாகதி பண்ணி அப்பா ஈஸ்வரா என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டா அவளுக்கு அவன் பொய்யன் இல்லை, அவன் ஏமாத்துறவன் இல்லை, பொய்ப்பொருளாக இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா பரிவோடு நின்று பரிசு அறிவானி. அவன் நமக்கு அந்த உண்மை பொருளாக இருந்து நம்மோட கூட தோளுக்கு தோள் நின்று நமக்கு எல்லா தீமைகளையும் எல்லாம் ஒழித்து நமக்கு அருள் பண்ணுவான், மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுப்பான், அப்படின்னு முக்தியை தருவான். அது அத்வைத்தத்துல வந்து மோட்சம்னு தனியா ஒண்ணும் கிடையாது. இது இங்க இருந்து விடுதலை பற்றி இனி பிறவாத தன்மை எய்துவதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்றா. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இல்ல பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி பிரபன்னாதி பண்றவாளுக்கெல்லாம் வந்து வைகுண்டத்துல இடம் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்றா. அப்புறம் வந்து இன்னும் சில பேர் சொல்றா, இல்ல அதெல்லாம் கிடையாது, நம்ம அங்க வைகுண்டம் அங்கெல்லாம் போக முடியாது, அதுன்னா ரொம்ப பெரிய இதான 1,00,000 பேரை வந்து தாங்குற மாதிரி இடமா அது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாம என்னன்னைக்கு அவனுக்கு அடிமை தான். அவன் நமக்கு இந்த பூலோகத்தை அப்பப்ப நல்லது நம்மளுடைய கர்மா வினைக்கு தகுந்த மாதிரி நம்ம அடியவர்கள் தான், அவருக்கு பிருத்தியர்கள் தான் நாம அப்படின்னு பிருத்திய பாவத்துல அது வந்து துவைத்த பாவமா இருக்கு, இன்னொன்னு தாச பாவமா இருக்கு, இன்னொன்னு சமபாவமா இருக்கு, ஐக்கிய பாவமா இருக்கு, ரெண்டும் ஒண்ணுங்கிற மாதிரி. இப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன ஒரு சந்தேக நிவர்த்தி ஒருத்தர் கூட என்ன கேட்டார், அவருக்கு நான் இன்னும் பதில் சொல்லல. அது ஒரு சின்ன அந்த சந்தேகத்தை இப்ப நான் எழுப்ப போறேன். என்ன அப்படின்னாக்கா, மோட்சம்ங்கிறாளே சொர்க்கம்ங்கிறாளே அது என்னது சொர்க்கம்னா? இப்போ நம்ம மொத்த 7 கண்டங்களும் சூழ்ந்த இந்த பூமியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ஜனங்கள் இருப்பா அப்படின்னு வச்சுக்கலாம், 600 கோடி ஜனங்கள் இருக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல இந்தியாவில மொத்தம் 130 கோடி. அந்த 130 கோடியில இந்துக்கள்னு சொல்றது வந்து ஒரு 90 கோடின்னு வச்சுக்கலாம். அந்த 90 கோடியில வந்து இந்த வேதத்திலையும் உபனிஷத்துகளையும் நம்பி அதுல இருக்கக்கூடிய சொல்லிருக்கிறதெல்லாம் பண்றது. ஆனா தமிழ்நாட்டை விட்டு வெளில வந்து அது ஆந்திரால சில இடத்துல இருக்கு, கர்நாடகாவில் சில இடத்துல இருக்கு. அவ எந்த விதமான பூஜை புரஸ்காரங்கள் கூட ஜாஸ்தி பண்றதில்ல. சந்தியாவந்தனாதிகளோ அமாவாசை மாச தர்ப்பணங்களோ அவெல்லாம் பண்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு இதுல ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் நம்பிக்கை இருக்கிறவாளா பார்த்தாக்க 1 கோடின்னு வச்சுக்கலாம். இந்த 1 கோடிங்கிறது 600 கோடியில ஒரே 1 கோடி. இந்த 1 கோடியிலயும் வந்து அந்தணர்கள் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து எத்தனை இருக்கும், ஒரு 50 லட்சம் இருக்கும்னு வச்சுக்கலாம். இது மொத்தம் அந்த 50 கோடியில ரிச்சுவல்ஸ்ல ஈடுபட்டு இருக்கிறவாள்லாம் வந்தா பார்த்தா ஒரு 50 லட்சத்துல ஒரு 5 லட்சம் பேர் இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ 5 லட்சம் பேர்லயும் 3 பிரிவாக இருந்து சொர்க்கம் இருக்குன்னு சொல்றா ஒண்ணு, இல்ல சொர்க்கம் இல்லைன்னு சொல்றா ஒண்ணு, இந்த பூமியை தான் நரகம் சொர்க்கம் சொல்றோம் அப்படி ஒரு இது இல்ல பகவான் வந்து நமக்காக தனியா வச்சிருக்காங்க. பட் அதே மாதிரி சில மத்த மதங்கள்ல கூட சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குங்கிறான். நீ எல்லாம் நல்லது பண்ணிருக்கியா, சரி நீ இந்த பக்கம் போ, நீ எல்லாம் லெப்ட்ல போ,
நீ எல்லாம் ரைட்ல போறவாள்லாம் சொர்க்கம், லெப்ட்ல போறவாள்லாம் நரகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சில மதங்கள் ஒத்துக்கிறது. சில மதங்கள் வந்து அப்படி சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது, பூமிக்கும் திரும்பி வர வேண்டாம், அடுத்த பிறவியும் கிடையாது. இது வந்து எல்லாம் வந்து பகவானோட போய் ஐக்கியம் ஆயிடுவா அப்படின்னு. அவர் பகவான் கண்ணுக்கு தெரியாதவர், அவர் ஒரு பரம்பொருள். ஆனா கண்ணுக்கு தெரியாதவர்ங்கிறது எல்லாமே எல்லா மதமும் ஒத்துக்கிறது. ஆனா ஒரு சில மதங்களை சொல்றது நம்ம அதுல போய் ஐக்கியம் ஆயிடுவோங்கிற. ஒரு சிலர் சொல்ல சொர்க்கமோ நரகத்துக்கோ போவா, நரகத்துல இருந்து இருக்கிற காலம் முடிஞ்சோன்னா சொர்க்கத்துக்கே அவெல்லாம் மன்னிக்கப்பட்டு அனுப்பி விடப்படுவார்கள், பூமிக்கு வரமாட்டான். சரி, இப்ப எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட்டான்னா இங்கதான் கேள்வியே வருது. சொர்க்கத்துக்கு எல்லாரும் போயிட்டான்னா இருக்கிற மனுஷாலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு சொன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கிறதாவே நம்ம நினைச்சுட்டு அதுக்கு போயிட்டான்னு சொன்னா புதுசா உயிர்கள்லாம் வருது. அது எங்கேருந்து வருது? மிருகங்களானாலும் சரி, பறவைகளானாலும் சரி, மனுஷாலானாலும் சரி, இவாள்லாம் எங்கேருந்து வர அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா இதை எப்படி டாக்கிள் பண்றது? யூ ஹேவ் எனி ரெஃபரன்ஸ்? இல்லை, ரெஃபரன்ஸ்ன்னு விட நம்ம வந்து எப்படி மனுஷா இப்போ நம்ம டைம் ஃப்ரேம்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கறச்சே நம்ம ஒரு 100 வருஷம்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் காலம்ங்கிறது வந்து அனாதின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வி கெனாட் வியூ இட் ஃப்ரம் ஒரு 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 எறும்பு தன்னுடைய கண்ணோட்டத்திலேருந்து மனுஷனுடைய இதை பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஃபுல் என்டையர் காலத்தினுடைய ஸ்பேஸை பார்த்து தான் இதை அனலைஸ் பண்ண முடியும். எப்படி ஜனங்கள் இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது முன்காலத்திலேருந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா கூட இந்த மனுஷர்களுடைய பாப்புலேஷன் ஹஸ் பீன் இன்க்ரீசிங் ஸ்லோலி. அப்படிதானே இருக்கு. அதனால எந்த ஜந்துக்கள் எந்த சரீரத்தில் இருந்து எப்படி அவைகள் மாறி இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு டைமை வந்து நம்மளுடைய சிற்றறிவிலேருந்து நம்ம பார்த்து கணிக்க முடியாதுன்னு எனக்கு தோன்றுறது. அதனால என்ன புஸ்தகங்கள் சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்த்து நம்ம வந்து படிச்சு இது பண்றோம். ஆமா ஆமா, அப்படி பார்க்கச்ச இன்னைக்கு 600 கோடி ஜனங்கள் இருக்கா அப்படின்னு சொல்றச்ச இதுவே கொஞ்சமா குறைஞ்சுதானே மேல போயிருக்கும். பிரமிடல் சிஸ்டம் தானே ஏர்லியரா இருக்கணும். அப்படி போறபோது ஒரு காலகட்டத்துல 100 பேர் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? தேசமும் பூமி இந்த உலகம் முழுக்க பரவி இல்லாத ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மாத்திரம் இருந்திருக்கலாம். அங்க வந்து 100 பேரோ 100 1000 ஆகி 1000 10,000 ஆகி 10,000 1 லட்சம் ஆகி அப்படி வந்து இன்னைக்கு நான் 600 கோடி வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமோ? ஆமா, அப்படிதான் தோன்றது எனக்கு. So it could சரி, அப்ப இப்ப வந்திருக்கிற 600 கோடி ஜனங்களும் அந்த ஆரம்ப காலத்துல இருந்தது வந்து ஒன்லி 100 ஜனங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாம் 1,00,000 ஜனங்கள்னு வச்சுப்போமே. பகவான் கிரியேட் பண்ணது 1,00,000 ஜனங்கள். அந்த 1,00,000 ஜனங்கள்ல இருந்து இப்படி வழி வழியா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டைம் இப்ப வந்து 600 கோடி ஜனங்கள் ஆயிருக்கான்னு சொன்னா இவெல்லாம் எங்க இருந்து வந்தா? அதுதான் வந்து இப்போ நம்ம இஃப் வி பிலீவ் இன் ரீபர்த், அப்போ எனக்கு வந்து என்ன தோணித்துன்னா அந்த காலத்தில் ஒரு மரஞ்செடி கொடியாக இருந்ததெல்லாம் ஸ்லோலி நம்ம வந்து மனுஷாலா மாறி அந்த மரஞ்செடி கொடிகள் அழியும் பொழுது அடுத்த மனுஷாக்கள் வந்திருக்கா. ஸோ மேட்டர் இஸ் த சேம். லைக் எப்படி வந்து உங்களுக்கு எனர்ஜி கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய்ட் நார் கிரியேட்டடுங்கிற மாதிரி இட் இஸ் ஸ்டாட்டிக் தானே உங்களுக்கு. அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஜீவராசிகள் எத்தனை விதமான ஒரு சரீரங்கள் இருக்கோ அந்த 80 லட்சம் சரீரம் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறோம். அந்த 80 லட்சம் ஸ்பீஷீஸில் எந்த ஸ்பீஷீஸ் ஜாஸ்தியாக இருந்தது, இப்போ எந்த ஸ்பீஷீஸ் குறைஞ்சிருக்கோ அந்த ஸ்பீஷீஸ் குறைஞ்சிருக்குன்னா அந்த ஸ்பீஷீஸில் இருந்த ஜீவராசிகள்லாம் இன்றைக்கி வேறு ஸ்பீஷீஸாக மாறி இருக்கு. அப்படி ஒரு காலத்தில் டைனோசார் இருந்ததுங்கிறா, அவைகள் இன்னைக்கு இல்லவே இல்லைங்கிறா. அப்போ அவைகளில் இருந்த அந்த ஜீவர்கள் வந்து அந்த ஆத்மஸ்வரூபம் வேற ஒரு இதுவாக பரிணமிச்சிருக்கு. அன்னைக்கு இருந்த அளவுக்கு வெஜிடேஷன் இன்னைக்கு இல்லை. அந்த மரஞ்செடி கொடியில் இருந்த ஜீவர்கள்லாம் இன்னைக்கு வந்து மனுஷியாலாக இருக்கலாம், இல்லை புழு பூச்சியாக இருக்கலாம். ஆமா, மரத்துக்கு கூட இந்த விருட்சங்களுக்கு கூட உயிர் இருக்கு. அது கூட வந்து நம்ம பேசலாம், அதோட செடிகளோட பேசலாம், அது ஆறுதலா பேசலாம், நல்லா வளரும். அப்புறம் வந்து அதுங்களுக்கு பாட்டு பாடினா அது கேட்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் சொல்றேன். அது ஆராய்ச்சி கூட பண்ணுங்க. யாரோ ஜெகதீஷ் சந்திர போஸ் யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி கூட பண்ணி இந்த பிளான்ட்ஸுக்கு எல்லாம் லைஃப் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆஸ் யூ சே, இந்த மாதிரி பிளான்ட்ஸினுடைய லைஃப்ல இருந்தவாள்லாம் கூட அடுத்தது வரும்போது மனுஷாலா வந்திருக்கலாம். இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன இடத்துல ஏதோ ஒரு இனிப்பா நம்ம போட்டோம், ஒரு சின்ன லட்டுல இருந்து 2 பூந்தி எடுத்து போட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தாங்க 1000 எறும்பு இருக்கு.
இதே 1000 எறும்புனா உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை எறும்பு சேர்த்தா எத்தனை கோடி எறும்பு இருக்கும்? ஆமா. அத்தனை கோட்டிக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கத்தானே செய்யறது. ம். So, அவை அவைகள்லாம் எறும்பு செத்து போச்சுன்னா வேற ஒரு பாடிக்கு தானே போகணும், கீதையில சொல்ற மாதிரி. கரெக்ட். ஸோ அவைகளினுடைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த பாப்புலேஷன் நம்பர் ஓவர் செஞ்சுரிஸை நம்ம வந்து கணக்கு பார்க்கும் பொழுது நம்மளால பார்க்க முடியல. நோபடி ஹெஸ் லிவ்ட் த்ரூ லைஃப் இல்லையா? அந்த காலத்தினுடைய ஒரு ஃபுல் கண்ணோட்டத்தில் யார் இருந்து அதை வந்து அதனுடைய ஒரு நம்பர்ஸை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காளோ அவளால் தானே அதை சொல்ல முடியும், நம்ம ஊகிக்க முடியும் ஓரளவுக்கு. அதனால்தான் இல்லையா அப்படி எனக்கு தோணித்து. இல்ல கரெக்ட். இந்த ஆன்சர் வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு இதுவா தான் இருக்கு. அதாவது ஜீவராசிகள் வந்து ரீபர்த் நம்புறவாளுக்கு இப்படி வச்சுக்கலாம். நம்ம சொல்ற மாதிரி மற்ற ஜீவன்கள்ல இருந்து அந்த எண்டுல வந்து அடுத்த ஒரு பாடிக்கு என்டர் பண்ற போது இப்படி வந்துருத்தோம் சொல்லி இப்போ ஒரு மாஸ் இது நடக்கிறது அவளுக்கு வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ரீபர்த்தை நம்பாதவாளுக்கு இந்த பாடியோடய அழிஞ்சுடுறது ஜீவராசிகள் அப்படிதானே அவளுக்கு. அப்போ ரீபர்த்தை நம்பாதவாளுக்கு கிரியேஷனையும் நம்ப முடியாது. இல்ல அப்ப புது ஜீவன்கள் எங்கேருந்து வரும் அவளுக்கு? அது அம்மா வயித்துல உற்பத்தி ஆகிறது, அவ்வளவுதான் அவளை பொறுத்த வரையில். வேற எதுவுமே அதெல்லாம் அவளுக்கு வந்து தே டோன்ட் திங்க் அபவுட் இட். தே திங்க் தட் அந்த ஃபீட்டஸ்ங்கிறதுக்கு ஒரு உயிர் வருது, யாராவது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே, அதுலேயே உத்பூதமாகிறதுங்கிற மாதிரி. எப்படி ஒரு புழு வந்து உங்களுக்கு உத்பூதமாகிறதோ அழுக்கல தானே அப்படிங்கிற மாதிரி தானே சயின்ஸ்ல அவ பிலீவ் பண்றா. அந்த மாதிரி அவ வந்து சொல்றது பாடி வேணா உற்பத்தி ஆகலாம், அந்த பாடிக்குள்ள அந்த பாடியை இயக்கக்கூடிய ஜீவனை எங்க இருந்து கொண்டு வந்தது அப்படி நினைக்கலையே. பாடியோடயே அந்த ஜீவனும் வருதுங்கிற மாதிரி தான். அதுதான் சார்வாக்கனுடைய ஒரு மதமும் பாயிண்டே. பாடி இருக்குன்னாலே அதுல ஜீவன் இருக்கு, அதுல இருந்து காத்து போயிடுத்துன்னா அந்த பாடி செத்து போயிடுது, அந்த காத்தோட காத்தா அது மறைஞ்சு விடுறது, அவ்வளவுதான் அவளை பொறுத்தவரை. பிராணன் காத்துதான் ஜீவன், அவ்வளவுதான். ஆமா நமக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. ஆமா நமக்கு வித்தியாசமா இருக்கு. இன்னும் இதுல வந்து ஒரு இந்த ஒரு ரைடர் ஒண்ணு, அது என்னன்னாக்கா சில பேர் சொல்றா அந்த உயிர் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுது, அதாவது இன்னொரு ஒரு மதருடைய வயிற்றுக்குள்ள போயிடுது அப்படின்னு சொல்றா. இப்ப வந்து இன்னும் சில பேர் சொல்றா இல்ல, அது பிறக்கும் போதே அந்த ஒரு அணு இருந்தது, அந்த அணு பல அணுவாக டெவலப் ஆகி பெருசா ஆச்சு, ஒரு ஸ்டேஜ் வந்து அது வந்து இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரூபத்தை எடுத்துட்ட போதுதான் அந்த ஆத்மா உள்ள போறது அப்படிங்கிறா. அதான் அந்த பாடி ரெடி ஆன உடனே இந்த ஆத்மா அங்க உள்ள போறதுங்கிறா. இப்ப ஆத்மாங்கிறது வேற, உயிருங்கிறது வேறையா? ஸோ இதில் கூட பாகவதத்துலேயோ இதுலேயோ கூட உங்களுக்கு வந்து அந்த 120வது நாள் தான் ஆத்மா உள்ள புகுறதுங்கிறா. அந்த ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது ஹார்ட் பீட் வந்து ஒரு ஆமாம் கிட்டத்தட்ட அந்த ஹார்ட் பீட் எல்லாம் இருக்கு அதுக்கு. ஆனால் சைத்தன்யம் வந்து அதுக்கு ஒரு 90 நாளோ ஏதோ சொல்கிறான், அந்த மாதிரி 90 நாளைக்கு தான் அதுக்கு வந்து அந்த சைத்தன்யம் உள்ள நுழையிறதுங்கிற. தெரியல அது எப்படி என்னன்னு. இட் இஸ் ஜஸ்ட் a mass of flesh till then. அதுக்கப்புறம் தான் ஹார்ட் ஃபார்ம் ஆகுது. இன்னொரு இடம் இடிக்கிறது. அதாவது ஒரு உடலை விட்டுட்டு அடுத்த உடல் தயாரானோன்னு தான் இதை விட்டுட்டு அங்க போறது ஆத்மா அப்படின்ற ஒரு தியரி. கீதையிலயே அதேதான் இருக்கு. அதே கீதையிலயே வேற ஒரு இடத்துல என்ன சொல்றான்னா, இதை அவ கான்ட்ரவர்ஷியலா எடுத்துக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான்னா இந்த ஆத்மாவானது மேல போறது, மேல போனோடனே அது காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தோட அங்க போறது, அங்க போன உடனே வந்து நடுவில் சில காரியங்கள்லாம் நடக்கிறது, அது நம்ம அதுக்கு வேண்டாம். திருப்பி மறுபடியும் போனோடனே யம தர்மராஜா தீர்மானம் பண்ணி வந்து புண்ணியம் பண்ணிருக்கானா பாவம் பண்ணிருக்கானா, ரொம்ப பாவம் பண்ணியிருந்தானா நரகத்துக்கு போய் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வான்னு அனுப்புறான், நிறைய புண்ணியம் பண்ணிருந்தானா சொர்க்கத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு வாங்குறான். இந்த ரெண்டும் முடிஞ்சு திரும்பி வந்தோட சித்திரகுப்தன் என்ன சொல்றான்னா, நீ போய் இனிமே கெட் அவுட், உனக்கு நரகமும் இல்லை சொர்க்கமும் கிடையாது, நீ மத்திய லோகத்துக்கு தான் போகணும்னு சொல்லுங்கிறது எட்டி வாய்ச்சிப்படுறான். அவன் அங்கேருந்து வந்து ஆகாசத்துக்கு வரான், ஆகாசத்துல இருந்து வாயுக்கு வரான், வாயுல இருந்து வர்ணனுக்கு வரான், அந்த வர்ணத்துல இருந்து வந்து நீர்ல வந்து நீர் மூலமா பூமிக்கு வரான்,
இப்படி ஒரு இதுவா ஆகுதி பண்ணப்பட்டு பூமியில வந்து பூமியில இருந்து மனுஷ சரீரத்துக்குள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து பிறக்கிறான் அப்படின்னு சொல்றான். இப்ப இதுவும் சரி, அந்த இந்த பாடியை விட்டோன்னா அடுத்த பாடிக்குள்ள வந்து ரெடி ஆனோன்னு போயிடுதுன்னு சொல்றது ரெண்டுக்கும் வித்தியாசப்படுறது எங்க இடிக்கிறது இல்ல. அந்த ரெடி ஆகிறதுங்கிற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து என்னன்னா ஸ்வர்க்கத்துக்கு உகந்ததாக ஒரு சரீரம் இருக்கு, நரகத்துக்கு உகந்ததான ஒரு சரீரம் இருக்கு. ஸோ இந்த மர்த்தியலோக சரீரத்தை விட்டுட்டு போகும்பொழுது அவன் ஸ்வர்க்கத்துக்கு முதல்ல போகணுமா இல்லை நரகத்துக்கு போகணுமாங்கிறது தீர்மானம் ஆன உடனே அந்த சரீரத்தோட அதுக்குள்ள புகுத்தி அவனுக்கு அந்த சரீரத்தோட தான் அவன் அழிச்சுண்டு போகிறான். இப்போ விஷ்ணு பக்தனாக இருக்கட்டும், இல்லை சிவபக்தனாக இருக்கட்டும், இல்லை யமன் தூதன்கள் அழிச்சுன்னு போகிறாளோ, அது நரக சரீரமாக இருக்கலாம், இல்லை சொர்க்க சரீரமாக இருக்கலாம். அதை தயார் பண்ணி அதில் தான் போகிறான். ஸோ எதர் அதை அனுபவிக்கணும்னு அவனுக்கு இருந்ததுன்னா ரைட்டு. அவ்வளவு தூரம் புண்ணியமோ இல்லை அவ்வளவு தூரம் பாப்பமோ பண்ணலைன்னா மறுபடியும் இந்த மர்த்தியலோகத்திலேயே தான் பிறக்கிறான். ஜடபரதன் எப்படி வந்து பரதனா பிறந்து அதுக்கப்புறம் மானா பிறந்து உடனே தானே அதை சொல்கிறோம். அப்போது அவருக்கு வந்து he doesn't have so much of accumulated punyam to go to swargam, nor does he have so much of accumulated papam to go to narakam. அப்போது மர்த்தியலோக சரீரம் தயாராகிறது, ஏதோ இந்த 3 லோகத்தினுடைய சரீரம் தயாராகிறதுன்னு எனக்கு தோணுது. அப்போ சரியா ஓரளவுக்கு இந்த விசாரமானது நமக்கு it will provoke our mind ஃபர்தரா வந்து இதை வந்து அனலைஸ் பண்றதுக்கும் சரி, ரிகன்சைல் பண்றதுக்கும் ரிபட் பண்றதுக்கும் நம்மளுடைய மைண்ட் வந்து அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா. பட் எப்படி இருந்தாலும் வந்து நமக்கெல்லாம் மறுபடியும் பூலோகத்துக்கு வரக்கூடிய ஒரு இது வந்து தவிர்க்க முடியாது அப்படின்றது மாத்திரம் தெரியுது. ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நம்ம வந்து ஒரு அது இயற்கைன்னு சொன்னாலும் சரி, நம்ம மீறி ஒரு சக்தியை நம்ம ஆளுறதுன்னு சொன்னாலும் சரி, இல்ல பகவான் தான் அப்படின்னு சொன்னாலும் சரி, பகவான் சொன்னா அது அம்பாளோ கிருஷ்ணனோ ஈஸ்வரனோ ராமனோ பிள்ளையாரோ முருகனோ யாரா இருந்தாலும் சரி, யார் யாருக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம மனசார வேண்டிண்டு எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு சொல்லிட்டாலே நாமளும் அந்த லோகத்துக்குள்ள ஒத்தர ஆயிடுறோம் இல்லையா. எங்கேயோ ஒரு தாயமானவர், ஒரு வள்ளலார், ஒரு அருணகிரிநாதர், ஒரு ஔவையார், இப்படி எங்கேயோ ஒரு நக்கீரன் இந்த மாதிரி எல்லாம் பிறக்கிறா, ஒரு காளிதாசன், அப்படி ஒரு கவிகள் இப்படி எல்லாம் வந்து பிறக்கிறா. பட் அந்த அளவுக்கு வந்து நம்மள பகவான் சூஸ் பண்ணணும். எப்படின்னாக்க தசரதருக்கு பிள்ளையா பிறக்கணும் ராமன் சூஸ் பண்ணாராம். ஏன்டா 60,000 வருஷம் வரைக்கும் அவருக்கு குழந்தைகள் இல்லைன்னு பகவான் வந்து தேடிட்டு இருந்தாராம், யாரு நமக்கு சரியான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து தசரதர் தான் நமக்கு சரியான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தசரதரும் யசோதையும் அப்படின்னு சொல்லி வந்து ராமன் அவதாரம் பண்ணாருங்க. எல்லாரும் 10 மாசம்தான் அம்மா கர்ப்பத்துல இருந்தா, ஆனா ராமன் மொத்தம் எவ்வளவு இருந்தான்னா 12 மாசம் கர்ப்பத்துல இருந்தான்னு ஒரு கதை கூட இருக்கு. அது ஒரு செவி வழி கதை. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம வந்து எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பகவான் எல்லா விதமான இந்த திருவிளையாடல் புராணம் கேட்கறதுக்கு மூலமா கேட்கிறவாளுக்கும் சொல்றவாளுக்கும் கேட்டு அனுபவிக்கிறவாளுக்கும் எல்லாருக்கும் வந்து பகவான் வந்து ஒரு நல்ல ஒரு கத்திய நல்லதை கொடுக்கட்டும். ஏன்னா இது திருமூல சொல்ற மாதிரி பருவுடையாளருக்கு பொய்யன் நல்லன், அவனை நம்பி அவனை சரணாகத்தி அடைஞ்சிட்டவாளுக்கு அவன் பொய்யானவன் கிடையாது. பரிவோடு நின்று பரிசு அறிவானே, நமக்கு என்ன தேவைங்கிறத அறிந்து, பரிசுன்னா நம்முடைய தேவை, அதை அறிந்து அவன் பரிவோட செய்வான். அவன் செஞ்சாண்டதுக்கு எங்கேயா ஆதாரம் இருக்கான்னு உடனே அடுத்த இதுல சொல்றாரு, ஆழி வலம் கொண்ட அயன் மால் இருவரும் ஊழி வலம் செய்ய ஒன் சுடர் ஆழியும் ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாழி பிரமர்க்கு வாழ் கொடுத்தானேன்னு. இது ஒரு காலகட்டத்துல பரமேஸ்வரனை விஷ்ணுவும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார், அவரை வந்து பூஜை பண்ணிருக்காருலாம் சொல்ல. திருவிழிமலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல பகவான் வந்து மகாவிஷ்ணு வந்து சுதர்சன சக்கரத்தை அடையணும்ன்றதுக்காக சுவாமியை வந்து 1008 தடவை சுத்தி வந்தாராம். 1008 தடவை சுத்தி வந்ததோட 1008 பூ கொண்டு வந்து தாமரை பூ வச்சு அவருக்கு அந்த ஒரு தடவை சுத்தி வந்த உடனே ஒரு பாதத்தை சமர்ப்பிச்சாராம். இதை வந்து டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக பரமேஸ்வரன் வந்து ஒரு பூவை ஒழிச்சு வச்சுட்டார். இவர் 1007வது இது பிரதட்சணத்தும் போது ஒரு இது குறைய ஆரம்பிச்சுட்டு 1008க்கு பூ இல்லைன்னு அவர் புண்டரீகாட்சர்னு தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனால தன்னுடைய கண்ணையே எடுத்து அர்ப்பணம் பண்ண போகும்போது அவரை நிறுத்தி உன்னுடைய சீரியஸ்னஸ் டெடிகேஷனை நான் டெஸ்ட் பண்றதுக்காக தான்
பண்ணேன். இது வந்து மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு பாடமா இருக்கணும், ஸ்ரத்தையோட செய்யணும் எதை செஞ்சாலும்ன்றதுக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னு உன்னோட சுதர்சன சக்கரம் எனக்கு வேணும்னு. சுதர்சன சக்கரம் முதல்ல வந்து பரமேஸ்வரன்ட்ட தான் இருந்ததாக கதை. ஸோ அந்த பரமேஸ்வரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்ட உடனே அதை கேட்டவாளுக்கு கொடுத்துடுறாங்கனால அந்த அயன்மார் 2 பேருக்கும் கேட்டதை கொடுத்துறாரு. என்ன கொடுத்தாரு? இவருக்கு விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுத்துட்டார். ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு. அச்சுதன்னா நழுவாதவன், சொன்ன சொல் தவறாதவன். அப்படிப்பட்டவன் செய்கையிலிருந்து தன்னுடைய படைப்பு தொழிலிருந்து காக்கும் தொழிலிருந்து அழிக்கும் தொழில் எந்த தொழிலை எதிர்க்கோ அதுலேருந்து நழுவாத இருக்கணும். அச்சுத்தன்னா 3 பேருக்குமே சொல்லலாம், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கும் சொல்லலாம். இங்க விஷ்ணு, அந்த விஷ்ணுவுக்கு என்ன கொடுத்தான்னு சுதர்சன சக்கரத்தை கொடுத்தான். பிரமருக்கு வாழ் கொடுத்தனன் தானே. இந்த பிரம்மாவுக்கு என்ன கொடுத்தான்னு ஒரு வாழை கொடுத்தாராம். பிரம்மா கிட்ட இருக்கிற வாழ்க்கு ஏதோ ஒரு பேர் நந்தகி அப்படிங்கறது வந்து விஷ்ணு கையில இருக்கிற வாழ். பிரம்மா கிட்ட இருக்கிற வாழ்க்கு ஒரு பேர், சின்ன பேர் தான் மறந்து போச்சு, சரியா ஞாபகத்துக்கு இல்ல. அது ஞாபகம் வரும்போது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பகவானா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, தேவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்பி போய் நீதான்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான்னு அவன் வந்து அடியாளுக்கு எளியவனாக இருக்கிறான். என்ன கேட்டாலையும் கொடுக்கறான், கேட்கறதுக்கு அதிகமாகவும் கொடுக்கறான் அப்படின்னு இந்த பரமேஸ்வரனை பத்தி சொல்றார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் ஆட்சி பண்ண நாடு, அந்த நாட்டுல பரமேஸ்வரனுக்கு அடுத்ததாக அவருடைய பிள்ளையான சோமசுந்தர கடவுளுடைய பிள்ளையான உக்கரபாண்டியன் ஆட்சிக்கு வந்தான்னா. அவனுடைய பெருமையை பத்தி சொல்லும் போது உக்கரபாண்டியன் என்ன பண்ணானா அப்படின்னாக்க, அவன் வந்து வெற்றி மாலையே சூடிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் ஜெயம்தானா அவனுக்கு. அந்த வெற்றி மாலையை சூடிருக்கு, அது பேரு வாகைன்னு அப்படின்னு சொல்லுவான். வாகை அப்படின்னாக்க வெற்றி வாகை சூடினான்னா, வாகைங்கிற ஒரு மலர், அந்த மலரை மாலை போட்டுடான்னாக்கா அவன் ஜெயம் வெற்றியோட வந்திருக்கான்னு அர்த்தம். இந்த உக்கர பாண்டியன் வந்து அந்த வெற்றி மாலையை எப்போதும் அணிந்திருக்கான். அவன் என்னென்ன வெற்றி எல்லாம் அடைஞ்சான் பாண்டிய நாட்டை ஆளும் போது அப்படின்னு சொன்னா அதுக்கு சில உதாரணங்களை இவர் கொடுக்கிறார். ஆனா இதை வந்து டீட்டெயில்டா பின்னாடி ஒரு படலமா வரப்போறதுனால நம்ம அது வந்து அவ்வளவு இதுவா பார்க்கல. என்ன பண்றார் அப்படின்னு கேட்டாக்க, வாகை வேல் விடுத்து திரையை வென்றது. அந்த வெற்றி மாலையை சூடிய வேல் படையை அனுப்பிச்சு கடலை வந்து ஜெயிச்சாரான், கடலை வத்த வச்சுட்டான். ராமர் ஒரு வாட்டி கடலை வத்த வைக்கிறேன்னு சொன்னார், செய்யல. ஆனா இங்க முருகன் வந்து கடலை வற்ற வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஒரு தடி, கையில இருக்கக்கூடிய வளைந்த தடியை வீசி எறிந்து இந்திரனுடைய மகுடத்தையே சாச்சுட்டான் அப்படின்ற. முடி தகர்த்து இந்திரன் செருக்கு கரைய வென்றது. இந்திரனையே வென்று இந்திரனுடைய கர்வம் அடங்கி அவனை வெற்றி கொண்டு அவனுடைய மகளான தேவயானையை கல்யாணம் பண்ணிட்டார் முருகன், இல்லையா? அது அந்த சூரசம்ஹாரத்தும் போது தேவயானை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி இங்க வெற்றி வாகை சூடி அவனுக்கு தலைவனாகவே இவர் விளங்கினார். இந்திரனுடைய செருக்கை அளித்தார், இந்திரனுக்கும் தலைவனாக இவர் மாறிவிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, விலங்கு பூட்டி மேகங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாராம். ஏற்கனவே ஒரு தடவை பிரம்மாவை அரெஸ்ட் பண்ணி குகையில் அடைச்சுட்டாருன்னு கதை நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் எல்லாம் படைப்பு தொழிலாம் பண்ற, பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலங்கிறேன், நீ எல்லாம் என்னையா அது படைப்பு பண்றன்னு சொல்லி உள்ள அடைச்சுட்டாருன்னு சொல்லி கதை சொல்லுவா. ஏன்னா அவர் வந்து முருகப்பெருமானை கவனிக்காதுக்கு நேரா போயிட்டாராம் சிவனை பார்க்கறதுக்கு. அந்த கோபத்தை பண்ணான்ற. இங்க வந்து விலங்கு பூட்டி மேகங்களை விலங்கு பூட்டி இது எப்படி சாத்தியம் அப்படின்றத நம்ம அந்த படலம் வரும்போது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மகா மேரு, தங்கமாக ஜொலிக்கக்கூடிய மகா மேருவை பூச்செண்டாலேயே அடிச்சு தன்னுடைய வலிமையை காட்டினார் அப்படிங்கிறதா அந்த பாடல். நம்ம அடுத்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அந்த மதுரை என்பது எவ்வளவு செழிப்பாக இருந்தது அந்த சுந்தரேஸ்வரருடைய ஆட்சியில, சோமசுந்தர பாண்டியனுடைய ஆட்சியில எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு செழிப்பாக இருந்தது அப்படின்னு நம்ம கூட வாழ்த்தும் போது சொல்லுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க மகிழ்வுடன், வாழ்க செழிப்புடன், இப்படி நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு வித்தியாசத்தை சொல்றோம் இல்லையா? இங்க இந்த மதுரையினுடைய செல்வம் இருக்க, அப்படி எதை எடுத்திருந்தாலும் அப்படியே தொட்டதெல்லாம் பொண்ணு இல்லையா? அந்த மாதிரி தொட்டதெல்லாம் பொண்ணுங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் பொன்மயமாவே இருக்கு. யாருக்கும்
யாருக்கும் எந்த குறையும் இல்லை, கஷ்டம் இல்லை. எல்லாருக்கும் வந்து காலத்துல எல்லா படிப்பும் அவளுக்கு கிடைக்கிறது, ஞானம் வருது. அவளுக்கு விவாகங்கள் ஒரு வீட்லயும் நடக்கிறது. எல்லா வீட்லயும் பெண் குழந்தைகளும் இருக்கா, பிள்ளை குழந்தைகளும் இருக்கா. எல்லாரும் படிச்சு நல்ல அறிஞர்களாகி வேதம் ஓதி ஆதி செய்வர்களாகவும் ஆதி மறையோர்களாகவும் அவளா வழங்கி கொண்டிருக்கா. எங்க பார்த்தாலும் ஒரு பக்கம் வந்து நாயன்மார்களுடைய தோத்திரங்கள்லாம் பாடப்படுகிறது, இன்னொரு பக்கத்துல வேதங்கள்லாம் ஓதப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வந்து எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒளிச்சுடராக சிவபெருமான் இருக்கார். அவருக்கு 1000 நாவு இருக்கு, 1000 நாக்குகள் இருக்கான். அவருக்கு 1000 கண்களும் இருக்கான். சகசிராட்ச சகசிரபாதன்னு நம்ம இதுல சொல்றோம் இல்லையா, புருஷ சுத்தத்துல. அங்க வந்து 1000 கண்கள் இருக்கு, 1000 கால்கள் இருக்குன்னு சொன்னாரு. இங்க 1000 கண்கள் இருக்கு, 1000 நாக்குகள் இருக்கு. அப்படின்னு 1000 நாக்குகள் எதுக்கு இருக்குன்னா, 1000 முகங்கள் இருந்தா 1000 நாக்குகள் இருக்கும். அப்ப 1000 முகங்கள் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பக்தனுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு ஒரே சமயத்துல அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். 1000 கண்கள் இருக்குன்னா உலகத்தை சுத்தி நடக்கிறது அத்தனையும் அவருக்கு தெரியறது. அது அந்த கண்கள் மூலமாக அவர் கிரகித்துக் கொள்கிறார் அப்படின்ற மாதிரி. இது 1000னா 1000 கண்ணுன்னு எடுத்துக்க கூடாது. நம்ம அத்தனை ஜீவராசிகளாகவும் அவர் அது உள்ளுக்குள்ள சக்தியாக அவர் இருக்கிறதுனால, சைத்தன்யமாக விளங்குறதுனால இந்த 1000 அப்போ இப்பெல்லாம் நம்ம கோட்டி கோட்டியா சொல்றோம். அப்பெல்லாம் 1000 ஜனங்கள் இருந்தா அத்தனை பேருடைய உடலையும் சைத்தன்யமாக அவர் விளங்கினால அவருடைய கண்கள் மூலமாகவும் அவர் எல்லாரையும் பார்த்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட சிவபெருமான் இருக்காரு. அந்த சிவபெருமானுடைய பெருமையை சொல்லணும்னா அவ்வளவு சுலபமே கிடையாது, நம்மளாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த சிவப்பான கண்களோட இப்போ இந்த பாம்பு இருக்கு ஆதிசேஷன், எப்ப பார்த்தாலும் கோபமா இருக்கும். அவர் எந்த அவதாரம் எடுத்தாலும் இந்த கோபத்தை காட்டுவார். பலராமன் அவதாரம் பண்ற போது எதுக்கு எடுத்தாலும் புஷ்ண மூக்கு மேல கோபம். அதே லக்ஷ்மணனா வந்த போது எதுக்கு எடுத்தாலும் கோபம். ராமாவதாரத்துல லக்ஷ்மணனா கூட வந்தார். ஆனா ஒரு சமயம் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் ஒரு தம்பியா போயிட்டனால தான் நான் என் பாச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறேன், அதனால வந்து எல்லாரும் என்ன விரட்டுறா அப்படின்னு வருத்தப்பட்டாராம். சரி, உனக்கு அடுத்த என்னுடைய அவதாரத்தும் போது எனக்கு அண்ணாவா நீ போறன்னு சொல்லிட்டு பலராமனா பிறந்தாருமா. பலராமனா பிறந்தாலுமே லீலைகள்லாம் பண்றது அத்தனையும் கிருஷ்ணன் தான். பலராமனுக்கு வந்து அவ்வளவு பெரிய ரோல் தான் சொல்லிக்கிறாப்புல ஒன்றும் அவர் ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏதோ பாலலீலையில 1-2 இருக்கும். ஏதோ ஒரு அரக்கனை தூக்கி அது மேல மரத்து மேல எரிந்தார் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு வரும். அப்புறம் பின்னாடி வந்து பிரலம்பாசுரன் பேரு யாருக்கு, அந்த பிரலம்பாசுரன்னுட்டு அவனை தான் வந்து தோள்பட்டை மேல ஏத்தி அவன் ஓடி போவான் ஆகாசத்துக்கு. அப்படியே அவன் மண்டையில ஒரு குட்டி அவனை வந்து இது பண்ணிடுவார் பல்ராமன். அதே மாதிரி வந்து இது கூட இன்னொரு பெரிய இவனுக்கு கூட எதிராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவா. கிருஷ்ணனுக்கு எதிராக இருந்து வேலை பண்ணான்னு சொல்லி வரும் பின்னாடி பிற்காலத்துல. அதனால அவருக்கு ஒண்ணு அவ்வளவு பெரிய அதான் மூக்கு மேல கோபம் வரும். அது என்ன ஆதிசேஷனுடைய அவதாரம். இந்த ஆதிசேஷனுக்குன்னு 1000 நாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். அவருக்கு 1000 கண்கள், 1000 கண்கள் வந்து இந்திரனுக்கு இருக்கு. இந்திரனுக்கு 1000 கண்கள், ஆதிசேஷனுக்கு 1000 நாக்குகள். இந்த இந்திரனால 1000 கண் இருந்தாலும் அவன் பார்த்து அனுபவிச்சு அவருடைய பெருமையை வந்து உணர்ந்து சொல்லிட முடியாது. 1000 நாக்கு படைத்த ஆதிசேஷனால சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லிட முடியுமான அதுவும் முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏன்னா அவன் வாசாம கோச்சன், அது மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தி. அது வந்து மொழிக்கும் நினைவுக்கும்னா மனசுல அதை பத்தி நினைச்சு பாக்குறதுக்கோ, அதை வாயால சொல்றதுக்கோ, அதை காணறதுக்கோ, கண்டதை மத்தவாளோட கலந்துக்கிறதுக்கோ. கண்டவர் விண்டவர் சொல்லலையா, கண்டவர் விண்டிலை, விண்டவர் கண்டிலர். பார்த்தவாளுக்கும் சொல்ல முடியாதான், சொல்லவாளுக்கு அது பார்த்தது இல்லையா, ஏதோ கதை அப்படின்ற மாதிரி. இங்க வந்து இவ 2 பேராலையுமே முடியாது. இந்திரனாலையும் சொல்ல முடியாது, ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. யாரு பரமேஸ்வரனுடைய பெருமையை அப்படின்னு சொல்றாரு அவர். இதுல வந்து எங்கும் தங்கும் அப்படின்னா எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய, எங்கும் நாவும் எங்கும் கண்ணும், எங்கனும் கண்ணும் எங்கும் தங்கு பேரொளி அல்லது இத்தனி நகர் செல்வம் செங்கண் 1000 நாவினான் செப்பவும் எதிர்கண்டு அங்கணன் 1000 உடைய
உடையவன அளக்கவும் படுமோ அப்படி. 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலையும் 1000 கண்களுடைய இந்திரனால கூட வந்து இந்த சிவபெருமானுடைய பெருமையை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிவபெருமானுக்கே வந்து எல்லாம் 1000 கண்கள் அவருக்கே இருக்கு. எங்க பார்த்தாலும் அவருடைய கண்கள் தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் எல்லாருடைய நாக்கும் அவருடைய நாக்காக தான் இருக்கு. அப்பேற்பட்டவர் அப்படி இருக்கும்போது அவருடைய பெருமையோ அவருடைய நாட்டினுடைய பெருமையோ அந்த செல்வத்தை பத்தியோ யாராலையுமே விலைக்கு சொல்ல முடியாது அப்படின்றதாக இந்த பாடல்ல இந்த பெருமையை சொல்றார். நம்ம வந்து பதமா ஒரு வாட்டி பார்த்துடுவோம் இதை. எங்கும் எல்லா இடத்திலும் நாவுமாய் நாக்கை உடையதாகவும் எங்கனும் எல்லா இடங்களிலும் கண்ணுமாய் கண்களையும் உடையதாக எங்கும் தங்கு எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய பேரொளி அல்லது பெரிய ஒளி. அதாவது பெரிய ஒளினா அவர்தான் ஜோதியாக நின்றவர், அதனால பெரிய ஒளி. அப்படிப்பட்ட பெரிய ஒளி பிழம்பாக நின்ற அந்த இறைவனால அவனை தவிர வேற யாராலையும் அளந்து அவருடைய பெருமையை சொல்ல முடியாது. அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். இத்தனி நகர் செல்வம், இந்த ஒப்பற்ற நகர் உள்ள செல்வமானது. இத செங்கண் 1000 நாவினான் செப்பவும். சிவந்த கண்கள், ஏன்னா அந்த பாம்புக்கு கண் எப்போது சிவப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆதிசேஷன் கோபத்தினால கண் சிவந்தவனா இருக்கான். இந்த கண்கள் சிவந்த கண்கள் 1000 நாவையும் உடைய ஆதிசேஷன். அவனுக்கு வந்து 1000 நாக்குகள் இருக்குங்க. அவனாலையும் கண் 1000 உடையவன். அம்னு அழகிய, கண் 1000 அழகான கண்களை உடைய. அது அழகான கண்கள் இந்தனுக்கு இருக்கு. 1000 கண்கள் இருக்கான். அதை எதிர்கண்டு அளக்கவும் படுமோ. எதிர பார்த்து அவனால் தான் சொல்லிட முடியுமா சிவபெருமானுடைய பெருமையும் அந்த பாண்டிய நாட்டினுடைய பெருமையும் செல்வ செழிப்பையும் இந்த சிறப்பையும் அவனால் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அப்படின்னா இது வந்து ஒரு பாட்டு கூட இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும் 1000 பொன் வரை போலும் 1000 தோல் உடையானும் 1000 ஞாயிறு போலும் 1000 நீள் முடியானும் 1000 பேர் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த எம்மானி அப்படின்னு ஒரு தேவார பாட்டு. இது யார் எழுதினான்னு தெரியல. இந்த தேவாரம் இந்த 3 பேர்ல யாராவது தான் எழுதியிருப்பா. ஆரூர் அப்படின்னு சொல்றதுனால திருவாரூர் பத்தி சொல்றதுனால நம்ம வந்து இன்ஃபார் தட் இட் மஸ்ட் பி சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் தான் திருவாரூர்காரர் இல்லையா? அதனால திருவாரூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான திருவாரூர்ல என்ன சுவாமி? திருவாரூர் பஞ்சநதீஸ்வரர். ஆரூரான் திரு ஆரூரான் தானே? திரு ஆரூரான் இல்லையா? அதுல 1000 தாமரை போலும் 1000 சேவடியான் 1000 பாதங்கள் உடையவன். சகசிர பாத்து, ஆனா அது எல்லாம் தாமரப்பூ மாதிரி மென்மையாக இருக்கு. 1000 பொன் வரை போலும் 1000 தோளுடையான். அவனுக்கு 1000 தோள்கள் இருக்கு. 1000னா ஆயிரக்கணக்கான தோள்கள். அது எப்படின்னா தங்க மலை மாதிரி இருக்கான் தோல்லாம். அவ்வளவு வீர பராக்கிரம புஜங்களோட கூடியதாக மலை போல அவனுடைய தோல் இருக்கான். 1000 ஞாயிறு போலும் 1000 நீள் முடியான். அந்த நீண்ட முடியை சடையாக போட்டு கொண்டிருக்கானே அந்த தலை எப்படி பளபளன்னு மின்னதுன்னா 1000 ஞாயிறுனா சூரியன். 1000 சூரியன் போல அந்த சடையோடு கூடிய முகமானது விளங்குகிறது. 1000 பேர் உகந்தானும். அவனுக்கு எத்தனை பேர்? 1 பேர் 2 பேர்ல ஆயிரக்கணக்கான பேர் அவனுக்கு இருக்கு. அவனுக்கு சகஸ்ர நாமாவும் அவனுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட சகஸ்ர நாமாக்களை உடையவன் அவன் யாருன்னு ஆரூர் அமர்ந்த எம்மானே. ஆரூர் அமர்ந்த அம்மானே, அந்த பெருமானானவன் திருவாரூர்ல விளங்கக்கூடிய அந்த பெருமானானவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்றது. இதுக்கு அடுத்த பாடல் புண்ணியம் புரி, அதுதானே? புண்ணியம் புரி பூமி பார் அதில் வரு போகம் நன்னி இன்புறு பூமி வானாடு என்ப நாளும். புண்ணியம் புரி பூமியும் அதில் வரும் போகம்
நன்னி இன்புறு பூமி மதுரைமா நகரம். இது எப்பேற்பட்ட மதுரைமா நகரம் தெரியுமா? சாதாரண எல்லாரும் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டான்னா, நிறைய புண்ணியம் பண்ணுவாளாம். புண்ணியம் எதுக்கு பண்ணுவா அப்படின்னு கேட்டாக்க, புண்ணியம் பண்ணி பண்ணி இந்த பூமியில நிறைய புண்ணியத்தை பண்ணி அவ அந்த புண்ணியத்தினால கிடைக்கக்கூடிய இந்த போகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக, அந்த இன்பத்தை தருவதற்காகவே, சந்தோஷமாக இருப்பதற்காகவே, சுகமாக இருப்பதற்காகவே அமைக்கப்பட்ட உலகம் சொர்க்கலோகம். அவ எல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம். இங்க நிறைய புண்ணியம் பண்ணினவாள்லாம் சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க 8 வகையான போகங்களை எல்லாம் அனுபவிப்பாங்கிற. அது 8 வகையான போகங்கள். அதனத்துல பெண்ணு, ஆடை, அணிகலன், உணவு, தாம்பூலம், பரிமளம், பாட்டு, பூம்படுக்கை, இப்படி எல்லாம். அதாவது ரொம்ப சுகபோக வாழ்க்கை. அதாவது இங்கேயே நமக்கு இப்ப கிடைக்கிறது, நம்ம ஊர்லயே காசு விட்டு எரிஞ்சோம்னா என்ன வேணாலும் கிடைக்கிறது இல்லையா? அதனால ஒரு காலத்துல என்னன்னு சொன்னா, நிறைய அவன் என்ன சார் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கான், இங்கேயும் சொர்க்க போகம், பரத்திலயும் சுக போகம் தான் கிடைக்க போறது அவனுக்கு, சொர்க்கத்துக்கு போறான், சுகமா இருக்க போறான்னு சொல்லி அப்படி புண்ணியம் பண்ணி எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறா. சொர்க்கத்துல போய் அங்க சந்தோஷமா ஆனந்தமா பரமானந்தமா அங்க இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா எல்லா நாளும் இந்த புண்ணியம் செய்யக்கூடிய பூமியாகும், அதனால வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க கூடியதாகும். இப்ப எந்த உலகம் இருக்குன்னா சொர்க்கத்துக்கு எல்லாம் மதிப்பு போயிடுது. முன்னாடிலாம் ஒரு காலத்துல எல்லாருக்கும் என்ன தோணுனாக்கா, ஃபாரின்ல இருந்து வர பொருள் எல்லாம் ஒரு மோகம் ஒண்ணு உண்டு. இப்ப யாராவது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்துட்டான்னா போறோம், ஏதோ ஒரு போயிருக்கா, வெளிநாட்டுக்கு போயிருக்கா, 2-3 வருஷம் கழிச்சு பாக்கிறதுக்கு வர அப்படின்னா, அவ 2 பொட்டி கொண்டோடனே அவளை சுத்தி நிப்பா. அந்த வீட்டுல இருக்கா திரும்ப கூட்டு குடும்பம் தானே அந்த காலத்துலாம். அதுல எல்லாம் நான் சொல்ல ஒரு 50 வருஷம் முன்னாடி அவ சுத்தி எல்லாம் நின்று ஆவலோட பார்த்துட்டு இருப்பா. அவ அந்த மெஜிஷியன் மாதிரி ஒன்னொன்னா அந்த பெட்டிக்குள்ள நிறுத்துன்னு, அத்தை இந்தா உனக்கு இது, அத்திம்பேர் உனக்கு இது, மாமா உனக்கு இது, மாமா உனக்கு இது, பெரிய அண்ணா உனக்கு இது, தம்பி உனக்கு இது, அப்படி ஒருத்தரா பார்த்து ஒண்ணு கொடுக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா ஆனந்தமா அப்படி இது பண்ணுவா. கடைசியில எல்லாரையும் விட்டுட்டு அம்மாவுக்கு முதல்ல கடைசியில வருவான். அம்மா கேப்பா, என்றா நீ எனக்கு ஒண்ணும் கொண்டு வரலையாடா? அதான் நான் இருக்கேனேம்மா, நான் வந்திருக்கேனே மாம்பா. அம்மா அப்படியே கட்டிடுவா. தனக்கு ஒண்ணுமே கொண்டு வரலங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கவே இருக்காது. பிள்ளை எல்லாருக்கும் கொடுத்தானே, தனக்கு ஒண்ணும் கொண்டு வரலங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது. எனக்கு நீ இருக்க இல்லையா, உனக்கு நான் இருக்கேன்டா, உனக்கு பிடிக்கும்னா நான் ரவா லாடு பண்ணி வச்சிருக்கேன், ஜாங்கிரி பண்ணி வச்சிருக்கேன், தேங்கோடல் பண்ணி வச்சிருக்கேன்னு அம்மா அடுக்குவா. அது பாக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அந்த காட்சியே ரொம்ப ஒரு இனிமையான ஒரு காட்சியா இருக்கும். அந்த இனிமையான காட்சியில ஒருத்தரும் ஒரு எதிர்பார்ப்போட பாக்குறது, ஒருத்தர் கையில வாங்கிட்டு சந்தோஷமா பாக்குறது, ஒருத்தர் கொஞ்சம் அதிருப்தியோட பாக்குறது, நம்ம வேற ஏதோ நினைச்சோம் இதை வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு அக்காவுக்கு என்ன வாங்கிட்டான்னு, ஒரு அக்காவுக்கு ஒரு பர்ஃபியூம் வாங்கி வந்திருப்பாரு, ஒரு பர்ஸ் வாங்கி வந்திருப்பார். பர்ஸ் சின்னதா ஒரு பர்ஸ், பெரிய ஹேண்ட் பேக்கா வாங்கிட்டு வருவான்னு நினைச்சேன். இவன் சின்னதா பர்ஸ் இந்த ஊர்லயே கிடைக்கிறது அப்படின்னு நினைச்சுப்பா இல்லையா, நினைச்சுக்கலாம். அத்திம்பேருக்கு பர்ஃபியூம் அவர் நல்லா போய் அந்த பக்கம் போய் ஒரு எந்த பூத கண்ணாடி வச்சு பார்த்து, டேய் என்னடா வாங்கினதான் வாங்கின, பார்த்து வாங்கிட்டு வர மாட்டியாடா, இது லேடிஸ் போடுற பர்ஃபியூம்டா அப்படின்னு. அத்திம்பேர் பார்த்துதான் நான் வாங்கியிருக்கேன், அக்கா இந்த பர்ஃபியூமை போட்டுண்டான்னு நீ இதை எடுத்து அக்கா மேல தெளிச்சிருனா, இல்ல இது நீரே போட்டுண்டா கூட அக்காவை அப்படியே ஈர்க்கும் உங்க பக்கத்துல. அது லேடிஸ்க்கு விரும்பக்கூடிய பர்ஃபியூம்னு அர்த்தம். ஜென்ட்ஸ் போட்டுண்டா லேடிஸ் மனசு அப்படியே ஈர்க்கும். அதுக்குதான் உங்களுக்கு இப்படி வாங்கிட்டு வந்தேன் அவன் சால்ஜாப் சொல்லுவான். இப்படி ஒரு இது இருக்கு. ஆனா இன்னைக்கெல்லாம் பார்த்தாக்க ஃபாரின்ல இருந்து வரவா ஏதாவது கொண்டு வராங்கிறத நம்மளே டிஸ்கரேஜ் பண்றோம், கொண்டு வர வேண்டாங்கிறோம். சில சமயம் கொண்டு வந்த பொருள்களை கூட வழியில யாரோ அதை அபகரிச்சு விடுறா. இதெல்லாம் நிறைய நடக்குது. நம்ம அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா இன்னைக்கு பார்த்தாக்க யாருமே விரும்பத்துல என்ன, அதை விட பெட்டரான பொருள் நம்ம ஊர்லயே கிடைக்கிறது. நம்ம நாட்டிலேயே மேக் இன் இந்தியா அப்படின்றா, மேட் இன் ஏதோ சொல்றதுக்கோ இப்போ மேக் இன் இந்தியா. வெளிநாட்டுக்காரெல்லாம் இங்க சீப்பா இருக்கு லேபர் சொல்லி இந்த ஊர்லயே மேனுஃபேக்சர் பண்றா. கார் மேனுஃபேக்சர் பண்றா, மொபைல் மேனுஃபேக்சர் பண்றா, மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்றா, 2 வீலர் பண்றா. இப்படி எல்லாரும் வெளிநாட்டுடைய
அவுட் சோர்சிங் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவா வந்து இங்க பண்ணி இங்க கொஞ்சம் வித்துட்டு மிச்சத்தை அங்க எடுத்துன்னு போறா, அவளுக்கு அங்க ரொம்ப லாபம் நிறைய கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால யாருமே வந்து சுகத்தை இப்போ நம்ம எல்லா சுகமும் நமக்கு இந்த பூமியிலேயே கிடைக்கிறதுனால யாராவது சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இப்பவே இவ்வளவு சுகமா இருக்கிறோம். மீனாட்சி அம்மன் ஆட்சி பண்ண காலத்துல எவ்வளவு சுகமா சௌக்கியமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பா இல்லையா? அந்த சந்தோஷத்துல எப்படி வந்து விளக்குறாருங்கிற பார்க்கும்போது இந்த புண்ணிய பூமின்னு சொல்லி இந்த பாரத பூமியில இருந்து கொண்டு இந்த பூமியில இருந்து கொண்டு நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணி அதனால புண்ணியத்தை சேர்த்துண்டு எதுக்காக சேர்த்துனான்னு சொர்க்கலோகத்துக்கு போய் சுகபோகத்தை அங்க அனுபவிக்கணுங்கிறதுக்காக இங்க புண்ணியம் பண்ண. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்கவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நடுவிருக்க பண்ணி அப்படின்னா பட்டர் சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு சம்மதமா வரக்கூடிய பருத்தி பதார்த்தங்களே நம்ம அடுத்த செஷன்ல கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.